தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேகரை பார்த்து இப்படி கட்டளையிட்டு இருக்கிறார் பாருங்க. இவனை பார்த்து சப்பானியை பார்த்து கட்டளை கொடுக்கிறார் பாருங்க. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லியிருக்கிறார். அந்த நேரமே அவன் சொஸ்தமானான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வந்த உடனே அதற்கு கீழ்ப்படிந்தவன் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது பாருங்க. நாடி நரம்புகள் பலன் அடை, புதிய ஒரு ஜீவன் வந்தது. அந்த நிமிஷமே சொஸ்தமானவனா எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆண்டவர் வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. அவர் சொல்ல ஆகும் கட்டட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்காது. ஏசாயா 55:10-11 வாசித்து பாருங்க. மாறிய உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதையை முளைக்கும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் ஆக கொடுக்கிறது எப்படியோ அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை இருக்கு, அது வெறுமையாய் திரும்ப சொல்றாரு பார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் கத்திரி பிள்ளைகளே, உங்களுக்கு நேராகத்தான் கத்திரி வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை வரும் பொழுது உங்கள் நாடி நரம்புகள் பலன் அடையும். எப்பேற்பட்ட வியாதி உங்கள்கிட்ட விலகும், எலும்புகள் பலன் கொள்ளும், இருதயம் பலன் கொள்ளும், கண்கள் பலன் கொள்ளும். பலகீனப்பட்ட பாதிக்கப்பட்ட எந்த பகுதியா இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த அற்புதமான வார்த்தை புறப்பட்டு தொட்டி பொழுதே குணமாக்குவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். எப்பேற்பட்ட வியாதி விலகட்டும். எத்தனை வருஷம் வியாதி இருந்தாலும் இப்பொழுது இந்த நேரத்திலேயே இயேசுவின் வார்த்தை வருகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. அந்த வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது பாரு. அது ஆவியாயும் ஜீவனமா இருக்கிறது. ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிக்கும் என்று சொன்ன வார்த்தை அல்லவா? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்ன வார்த்தை அல்லவா? இது கேட்கிற அருமையான சகோதரி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி ஆண்டவருக்கு ஒரு அற்புதத்தை செய்வா. அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் சொல்ல கட்டளை நிற்கும். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய கர்த்தர் வல்லவர். அவர் சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து போனான். இன்றைக்கு முடங்கி கிடக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவார் இயேசு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.